ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மாயவலை. இன்னும் நீங்கள் மாயவலை சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சீக்கிரமாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடந்த 29 வருஷமாக கணவன் மனைவியாக வாழ்ந்த ஏஆர் ரகுமான் மற்றும் சாய்ரா பானு தம்பதியினர் யாருமே எதிர்பார்க்காத விதமாக இப்போது பிரியலான்னு முடிவெடுத்திருக்காங்க. இது எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங்கான நியூஸாக தான் இருக்குது. டியூஸ்டே நைட் சாய்ரா பானு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. அதில் ரஹ்மானிடமிருந்து தனியாக இருப்பதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்தியா டுடேக்கு அவர் சொன்னதில் நீண்ட நாளாக சந்தோஷமாக இருந்த கல்யாணத்துக்கு இடையில் எமோஷ்னல் ப்ரெஷர் மற்றும் பிரச்சனைகள் வந்துருச்சு. இது ஒரு பெரிய இடைவெளி போல் ஆயிடுச்சு. அதை இப்போ சரி பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. இது அவங்களுக்கு ரொம்ப துன்பமான முடிவாக இருந்தாலும் 2 பேருக்கும் இடையே இருக்க அன்பும் மரியாதையும் குறையலை அப்படின்னு தெளிவுபடுத்தியிருக்காங்க. இதனால் ரசிகர்கள் இன்னும் நம்பிக்கையோட ரஹ்மானும் சாய்ராவும் மீண்டும் ஒன்றா வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. சாய்ரா பானு இந்த முடிவை ரொம்ப மன வருத்தத்தோடு எடுத்ததாகவும், இந்த கடினமான நேரத்தில் பொதுமக்கள் எனக்கு கொஞ்சம் தனி உரிமையும் புரிதலும் கொடுத்தா என்னோட வாழ்க்கையில் இந்த சவாலான அத்தியாயத்தை சமாளிக்க உறுதியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஏஆர் ரஹ்மான்ற ஒரு ஆளுமை தமிழ் சினிமாவுக்கும் தமிழர்களுக்கும் கிடைச்ச ரொம்ப பெரிய பொக்கிஷம். அவர் இது வரைக்கும் 6 தேசிய விருதுகள், 2 ஆஸ்கார் விருதுகள், 2 கிராமிய விருதுகள்னு கணக்கிலே இல்லாத விருதுகளை வாங்கியிருக்காருன்றது ரொம்ப பெருமைக்குரிய ஒன்று. இத்தனை ஆண்டுகள் சினிமா துறையில் இருந்தாலும் எந்த ஒரு கிசுவோ அவர் மேலே வந்தது கிடையாது. அதனால தான் இது ஒரு ஷாக்கிங்கான நியூஸாக பார்க்கப்படுது. இது அவங்களோட தனிப்பட்ட குடும்ப பிரச்சனை. அதனால் இதை ஒரு செய்தியாக மட்டுமே மாயவலை இங்கே பதிவு பண்ணுதுன்னு தெரிவுபடுத்திக்கிறோம். அவரும் அவங்க மனைவியும் கூடிய விரைவில் ஒன்று சேர்வார்கள் என நம்புவோம். அடுத்ததா நடிகை நஸ்ரியா நசீம். கோலிவுட் மற்றும் மலையாள திரையுலகில் அவங்களோட கெரியரால் பெரிய பிரபலமாக இருக்காங்க. சின்ன திரையில் ஆங்கராக அவங்க கெரியரை ஸ்டார்ட் பண்ணாங்க. தமிழ்லையும் மலையாளத்துலேயும் பிஸியான நடிகையாக உயர்ந்தாங்க. தமிழில் நேரம், ராஜாராணி, நையாண்டி, வாயை மூடி பேசவும், திருமணம் என்ற நிக்கா போன்ற ஹிட் படங்களில் நடித்து ரசிகர்களை கவர்ந்திருக்காங்க. மலையாளத்தில் முன்னணி ஹீரோ கூட நடித்து அவங்களோட தனித்துவமான ஸ்டைலை வச்சு ரொம்பவே பிரபலமானவங்க. 2014 ஃபகத் ஃபாசிலை திருமணம் செஞ்சு சினிமாவிலேருந்து ஓய்வெடுத்தாங்க. ஆனால் 4 இயர்ஸ்க்கு அப்புறமா இப்போது திருப்பி வர்றாங்க. இப்போது நஸ்ரியா மலையாளத்தில் சூக்ஷ்ம தர்ஷினி அப்படின்ற புதிய படத்தோட 4 வருஷம் கழித்து திரும்பி வராங்க. படம் நவம்பர் 22 ரிலீஸ் ஆகுது. அதுவும் ஒரு த்ரில்லர் மூவி. ட்ரெய்லர் பார்த்தாலே வெறித்தனம் தான். இந்த படத்தை MC ஜித்தின் டைரக்ட் பண்ணுறாரு. கிறிஸ்டோ சேவியர் இசையமைச்சிருக்காரு. கேஸ்டில் தீபக் பரம்போல், சித்தார்த் பரதன், மெரின் பிலிப்னு பெரிய லிஸ்டே இருக்குது. நஸ்ரியா 2020 டிரான்ஸ் படத்தை மலையாளத்தில் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ அவங்களுடைய கம்பேக் ரொம்ப ஹைலைட்டாக இருக்குது. கடைசியாக நடிகை கீர்த்தி சுரேஷ் அடுத்தடுத்து தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி மொழி படங்களில் நடிச்சிட்டு வராங்க. அடுத்ததாக தமிழ்லேயும் பாலிவுட்லேயும் அவங்களோட அடுத்தடுத்த படங்கள் ரிலீஸுக்கு தயாராகிட்டு இருக்கு. சமீபத்தில் வெளியான ரகுதாத்தா படம் கலவையான விமர்சனங்களை பெற்றுச்சு. அடுத்ததாக ரிவால்வர் ரீட்டா படத்துக்கு கீர்த்தி சுரேஷ் பெரிய எதிர்பார்ப்போடு இருக்காங்க. இந்த படத்தில் அதிரடி ஆக்ஷன்லேயும் அவங்க ஈடுபட்டிருக்கிறது சமீபத்தில் வெளியான டீசரில் தெரிய வந்திருக்கு. இந்த நிலையில் கீர்த்தி சுரேஷோட திருமணம் அடுத்தடுத்து சமூக வலைதளங்களில் வெளியாகிட்டு இருக்கு. அவங்க அடுத்த மாதத்தில் கல்யாணத்துக்கு பிளான் பண்ணியிருக்காங்கன்னு தகவல் வெளியாயிருக்கு. கோவாவில் இந்த கல்யாணம் பிரம்மாண்டமாக நடக்க போகிறதா சொல்லப்படுது. இதை அவங்களோட குடும்பத்தினர் அதிகாரப்பூர்வமாக சொல்ல போகிறதா சொல்கிறாங்க. கீர்த்தி சுரேஷ் வீட்டில் பார்த்த மாப்பிள்ளையே திருமணம் செய்ய ஓகே சொல்லிட்டாங்கன்னு சமூக வலைத்தளங்களில் பரப்பப்பட்டுருக்கு. இதோட திருமணத்துக்கு அப்புறம் கீர்த்தி சுரேஷ் படங்களில் நடிப்பாங்களா அப்படின்னும் ரசிகர்கள் கேள்வி எழுப்பிட்டு வராங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வர உங்கள்கிட்ட இருந்து பாய் பாய் சொல்லிக்கிறது எங்கள் மாயவலை டீம். இன்னும் நீங்கள் நம்ம மாயவலை சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சீக்கிரமாக பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.